இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருந்தனால காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கூடவே என் பொண்ணுக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்ம முருகனை பார்க்க தான். ஆமாங்க, திண்டுக்கல் ராமலிங்கம்பட்டியில் இருக்கக்கூடிய பாதாள செம்பு முருகன் கோவிலுக்கு தான் போனோம். என் பொண்ணை ரொம்ப நாள் கழித்து வெளியில் கூட்டிகிட்டு போனனால ரொம்ப குஷியில் அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருந்தா. அப்படியே சாமிக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு கோயிலுக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகியாச்சு. நம்ம எப்பயுமே ஃப்ரீ தரிசனம் தான் பண்ணுவோம். அதில் இன்றைக்கி கோவிலில் கூட்டமே இல்லை. ஸோ ரொம்ப வசதியாக போச்சு. அப்படியே கொஞ்சம் உள்ளே போனதும் தெப்பத்தில் லிங்கம் வச்சுருந்தாங்க. அதில் ஃபுல்லாக காயினாக போட்டு வச்சுருந்தாங்க. எல்லோரும் போட்டிருக்காங்க, ஸோ நம்மளும் போட்டு வேண்டிக்கலாம் அப்படின்னு போட்டு வேண்டியாச்சு. இன்றைக்கி எங்கள் நல்ல நேரமோ என்னமோ தெரியல, கோவில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. சாமி பார்க்க என்ட்ராகிற இடத்துல இந்த மாதிரி வாயை திறந்து யார் பேசுனாலும் வேண்டுதல் பலிக்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது வரைக்கும் பேசிகிட்டே வந்த நாங்கள் அதை பார்த்ததும் கப்பு சுப்புன்னு அமைதியாகிட்டோம். அந்த இடம் ரொம்பவே அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம முருகன்கிட்ட வந்தாச்சு. எந்த கூட்டமும் இல்லாமல் அமைதியாக தரிசனம் பண்ணோம். அப்படியே அவர்கிட்ட எல்லா வேண்டுதலையும் வேண்டிட்டு அப்படியே கோவிலை ஒரு சுற்றி வெளியே வந்தாச்சு. சாமி கும்பிட்டதும் அடுத்தது என்ன, சாப்பாடு தான். இந்த கோவிலில் எப்படின்னா செல்ஃப் சர்வீஸ் தான். பிளேட்டு கொடுத்துருவாங்க, நம்மளே வாங்கி சாப்பிட்டுட்டு கையோட பிளேட்டை சுத்தமாக கழுவி கொடுத்துடணும். இன்றைக்கி தக்காளி சாதமும் முட்டைக்கோஸ் பொரியலும் தான் போட்டிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு, சாப்பிடவும் செஞ்சாச்சு. அப்படியே நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதோட நீங்களும் என்ன மாதிரியே முருகன் ரசிகரான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.